வணக்கம் மாணவர்களே. இன்றைய காணொளியில நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, திருக்குற்றால குறவஞ்சியில இருந்து எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் சம்பந்தமான ஒரு காணொளி தான் என்ன செய்ய போறோம்னு கேட்டா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த திருக்குற்றால குறவஞ்சியில இருந்து 2 வினாக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது பிள்ளைகள். அதாவது முதலாவது வினா திருக்குற்றால மலையின் மலை வளம். இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், திருக்குற்றால மலையில் காணப்படக்கூடிய வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள். இவ்வாறான 2 கேள்விகள் தான் இந்த முறை பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாவாக இருக்கின்றது. அப்ப அந்த வகையில் முதலாவது வினாவான திருக்குற்றால குறவஞ்சி மலையின் மலை வளத்தை சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த திருக்குற்றால குறவஞ்சி என்ற சிற்றிலக்கியம் திரிகூட ராசப்ப கவிராயர் என்பவரால் எழுதப்பட்டிருக்குது. இதுல வசந்தவள்ளி எனும் குறத்தி பாட்டுடை தலைவியாகவும் திரிகூடநாதர் பாட்டுடை தலைவனாகவும் வைத்து பாடப்பட்டிருக்கு. அப்ப இதுல மலைவளம் குறித்து பார்த்தோம்னா, இந்த மலையில விலங்குகள் சுதந்திரமாக வாழ்கின்றன, அதே போல் கனிவளம் அதிகமாக இருக்கின்றது என்பது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற வரியினூடாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க விலங்குகள் சுதந்திரமாக இருக்குது, அதே நேரம் கனிவளமும் அதிகம் இருக்கின்றது என்பது மிக தெளிவாகின்றது. அதே நேரம் இங்க இருக்கின்ற கனிகளுக்காக வானத்தில் இருக்கின்ற தேவர்கள் கெஞ்சி நிற்கிறாங்க என்று கூறுவதினூடாக தேவலோகத்தில் இல்லாத ஒரு சிறப்பு திருக்குற்றால மலையில இருக்கின்றது என்பது மிக தெளிவாகின்றது. அடுத்ததாக, வானத்துல இருக்கின்ற தேவர்களை இங்கு உள்ள வேடுவர்கள் காண்கின்றாங்க. இங்கு உள்ள வேடுவர்கள் தேவர்களை காணும் அளவுக்கு சிறப்பு பேறு பெற்றிருக்கிறாங்க என்பது மிக தெளிவாகின்றது. அதே மாதிரி வான்வழியாக செல்லும் சித்தர்கள், அதாவது கவன சித்தர்னு சொல்லி அவங்கள சொல்லலாம். அப்ப வான்வழியாக செல்லும் சித்தர்கள் இங்கு இந்த மலைக்கு உடலை உறுதி செய்யும் மூலிகையான காய சித்தி எனும் மூலிகையை விளைவித்துட்டு போறாங்க என்று கூறுவதினூடாகவும் இந்த மலையின் சிறப்பு எடுத்து காட்டப்படுகின்றது. மேலும் இந்த மலையில் இருக்கின்ற அருவியானது தேனருவி போன்றது என உருவகிக்கப்பட்டுள்ளது. அப்ப இங்க சொல்றாங்க தேனருவின்னு சொன்னா தேனாகிய அருவி அப்படின்னு சொல்லலாம். அப்ப தேன் போன்ற அருவியில் இருந்து வடியக்கூடிய நீரானது அதில் இருந்து எழக்கூடிய அலை வான் வரைக்கும் சென்று, அதாவது வானம் வரைக்கும் சென்று சூரியனது தேர் சக்கரங்களையும் குதிரையின் கால்களையும் வழுக செல்லும் அளவுக்கு நீர்வளம் உடைய மலை என்று திருக்குற்றால மலையின் வளம் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த மலையில தான் குற்றாலநாதர் இளம்பிறை சந்திரனை தன் சடாமுடியில் அணிந்து வீற்றிருக்கின்றார் என்று மலைவளம் மிக சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. அதே போல் இரண்டாவது பாடலிலும் முழங்கு திரை புனலருவி கலங்கெடுத்து ஆடும் என்ற வரியினூடாக இங்கு முழக்கமுடைய அலைகளை உடைய நீர்வீழ்ச்சியானது, நீர்வீழ்ச்சியில் இருந்து வருகின்ற நீரினுடைய பெருக்கம் பெண்கள் கலங்கு விளையாடுவது போல, கலங்குன்னு சொல்றது சுழற்சிக்காய் விளையாட்டு. புராதன காலத்திலிருந்தே பெண்கள் விளையாடிக்கிட்டு வருகின்ற 2 விளையாட்டை பற்றி இங்க சொல்றாங்க. முதலாவது சுழற்சிக்காய் விளையாட்டு, இரண்டாவது சிற்றிலை அப்படின்னு சொன்னா மணல் வீடு கட்டி விளையாட்டு. அப்ப இந்த முழக்கமிடும் அலைகளை உடைய நீர்வீழ்ச்சியின் நீரின் பெருக்கமானது பெண்கள் சுழற்சிக்காய் விளையாடுவது போல முத்துக்களை சொரிந்து கொண்டு வீட்டின் முற்றமெங்கும் பரப்புவது மட்டுமல்லாமல் பெண்களினுடைய மணல் வீடையும் உடைத்துக்கிட்டு போற அளவுக்கு நீரின் பெருக்கம் மிக அதிக அளவாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக, இந்த மலையில் குறவர்கள் தான் வாழ்றாங்க, அங்கு வாழக்கூடிய குறத்தி பெண்களோட செயல்களை இவர் சொல்றாரு. அதாவது கிம்புரியின் கொம்பொடித்து வெம்பு திணை இடிப்போம் என்ற வரியினூடாக ஆண் யானையின் கொம்பை ஒடித்து வருத்த திணையை இடிப்பாங்க. அடுத்ததா சொல்றாரு, கிழங்கு கிள்ளுவாங்களாம், வளம் பாடி நடிப்பாங்களாம், நாட்டினுடைய வளத்தை பாடி நடிப்பாங்களாம். அடுத்து இங்க செலும் குரங்கு, இளமையான குரங்குகள் இருக்குது, அந்த குரங்குகள் பழங்களை பறித்து பந்தடிக்குது. அப்ப இங்க விலங்குகள் எல்லாமே சுதந்திரமாக திரிந்து கொண்டு இருக்குது, பழங்களும் அதிகமாக காய்த்து கனிந்து இருக்குதுன்னு சொல்லப்படுது. இப்பேற்பட்ட நாட்டுல இருக்கிற
செம்பக மலரினுடைய வாசம் வந்து வான வரைக்கும் சென்று வெடிக்குதான். அப்ப அதனுடைய வாசம் வந்து வான வரைக்கும் பரவுதுன்னு சொல்லி உயர்வு நவட்சி அணியின் ஊடாக கூறப்பட்டிருக்கு. அடுத்ததாக வழங்கு கொடை மகாராசர் இப்பேற்பட்ட நாட்டுல தன்னை தேடி வருகின்ற பக்தர்களுக்கு அருளை அள்ளி வழங்கக்கூடிய திரிகூடநாதர் குறும் பலா மரத்தின் அடியில கோவில் கொண்டிருக்கிறாரு என்பதும் இங்கு மிக சிறப்பாக எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அப்ப இவ்வாறு திருக்குற்றால மலையின் மலை வளம் மிக சிறப்பாக எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பகுதி ஆவண்ணாவில் உள்ள கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, திருக்குற்றால மலையில இருக்கிற வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள். அப்ப திருக்குற்றால மலையில வந்து வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள் எடுத்து நோக்கும் பொழுது திருக்குற்றால மலையில வாழ்றவங்க வந்து குறவர்கள் என்பது நமக்கு தெளிவாகுது. அப்ப இங்க உள்ள குறப்பெண்களினுடைய வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள் எடுத்து காட்டப்படுதுன்னு சொன்னா, கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம் பாடி நடிப்போம். அப்ப இங்க உள்ள பெண்கள் கிழங்கு கிள்ளுவாங்களாம், தேன் எடுப்பாங்களாம், நாட்டினுடைய வளத்தை பாடி நடிப்பாங்களாம். அது போல கிம்புரியின் கொம்பொடித்து வெம்பு திணை இடிப்போம் என்ற வரியினூடாக ஆண் யானையின் கொம்பை ஒடித்து அதனுடைய தந்தத்தை ஒடித்து பூன் பூட்டி வருத்த திணையை வந்து இடிப்பாங்களாம். அப்ப இதெல்லாம் இங்க உள்ள குறப்பெண்களினுடைய செயல்களாக சொல்லப்படுது. அடுத்ததாக சூளமேதி இறங்குத்துறை என்ற பாடல்ல வந்து என்ன வாழ்வியல் அம்சம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்க உள்ள மக்கள் வந்து திருக்குற்றால மலைக்கு தேடி வருகின்ற மக்களை விருந்துபசாரம் செய்வாங்களாம். அத சொல்றாங்க, தாளை சோரிட வாளை குறித்திடும் திருநாடு அப்படின்னு சொல்லி. சரியா, அதை சொல்றாங்க, தாளை சோரிட வாளை குறித்திடும் திருநாடுன்னு சொல்லி விருந்துக்கு உபசரிப்பார் போல் என்று உவமை அணியினூடாக சொல்றாங்க. அப்ப திருக்குற்றால மலைக்கு வருகின்ற மக்களை இல்லாட்டி ஏனையோரை உபசரிக்கும் பண்பு வந்து காணப்படுகிறது, ஒரு வாழ்வியல் பண்பாட்டு அம்சமாக இருக்குது. அடுத்ததாக நெருங்க காண்பது கண்ணலில் சென்னல் என்று கூறுவதனூடாக இங்க எங்க பார்த்தாலும் கரும்பும் சென்னலும் தான் விளைஞ்சி கிடக்குது. அப்ப இங்க விவசாயம், இங்க உள்ளவங்களுக்கு பிரதான ஜீவனோபாயம் விவசாயம். அந்த விவசாயம் வந்து மிக சிறப்பாக நடைபெறுதுங்கிறது எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அடுத்து சுழல காண்பது பூந்தயிர் மத்து என்று கூறுவதனூடாக இங்கு தயிர் கடையின் தொழிலும் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது மிக தெளிவாகுது. இவ்வாறு திருக்குற்றால மலையில் வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள் எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த பகுதி வந்து திருக்குற்றால குறவஞ்சியில இருந்து உங்களுக்கு கேட்கப்படுகின்ற வினா, எதிர்பார்ப்பு வினாவுக்கு வந்து உங்களுக்கு விடை எழுதுவதற்கான காணொலியாக அமையும் சொல்லி நான் நம்புறேன். அடுத்த காணொலியில வந்து நம்ம அடுத்த பகுதிகள் எதிர்பார்க்க வினாக்கள் குறித்து பார்ப்போம். நன்றி.